ரைட். அப்போ பாருங்கள் பிள்ளையால், நான் அந்த சீட்ஸ் பேப்பரில் இருக்கிற எம்சிக்யூ கொஷின்களை பார்க்க போகிறேன். அப்போ இந்த தரம் நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் தான் என்ன இந்த சீட்ஸ் பேப்பர். நாங்கள் இதுக்கு முன்னே தொண்டமானார் பேப்பர் ஒன்று செஞ்சுக்கிறோம், என்ன FWC பேப்பர் ஒன்று செஞ்சுக்கிறோம். அப்போ அந்த சீட்ஸ் பேப்பரில் எப்படியான கொஷின்ஸ் வந்துக்குது, நாங்கள் இது வரைக்கும் 3 யூனிட்ஸ் அந்த மகா படிச்சுக்கிறோம், என்ன 3 அலகுகள் சமமாக படிச்சுக்கிறோம். ரைட். அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள் பிள்ளையால், நான் முதலாவது கொஷினை பார்ப்போம். தொடர்பாடல் செயற்பாட்டினை ஒழுங்கு வரிசையை சரியான ஒழுங்கில் காட்டும் தொடர் பின்வருவனவற்றில் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் படிச்சுக்கிறோம், என்ன சொல்லுங்க பாப்போம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்பாடல் செயல்முறைன்னு செய்யணும், ஒரு வரிசை கிரமமாக காட்டுவோம்மா. அப்போ நான் பார்த்தோம்னு சொன்னால் 3வது ஆன்சர் நான் எடுத்துக்கொள்ளலாம். என்ன பிள்ளையால், தொடர்பாடுனர் என்ன செய்வார், தகவலுடன் முன்வைப்பார், ஊடகத்தின் வழியாக போகும், என்ன பெருநட்ட போகுது. அப்போ நான் என்ன செய்யலாம், இதுக்கு 3வது ஆன்சரை நான் எடுத்துக்கொள்ளலாம். சரி, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு கூட்டொண்டு போட்டுட்டு பிள்ளையால் என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்படி கேட்டுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்னு சேர்ந்தால் இப்படி எடுத்துக்கிறாங்க, ஃபைனல் எக்ஸாமில் இப்படி கேட்க மாட்டாங்க. சரியா, பாருங்கள். கலைமகன் மகாவித்தியாலயத்தின் 60 ஆசிரியர்களை கொண்ட ஆசிரியர் சங்க கூட்டம் இனிதே நடைபெற்று முடிந்தது. குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அப்பாடசாலையின் அதிபரை தலைமை தாங்கியிருந்தார். மேலே உமக்கு வழங்கப்பட்ட பந்தியினை கொண்டு 2 தொடக்கம் 4 வரையான வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ரைட். அப்போ தொடர்பாடல் அடிப்படைன்னு சொன்னால் நீங்கள் 3 கூறுகளுக்கு தானே பிள்ளையால், தொடர்பாடினர், தகவல், பெறுநர், 3 அடிப்படை. இது ஓர்டராக கட்டிக்கிறாங்கன்னே, அதுக்கு 3வது ஆன்சர் நீங்கள் கொடுத்துப்பீங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிக்கணும். மொத்தம் 11 கூறுகள் இருக்குன்னு சொல்லி கிளியர் ஆகிக்கணும். சரியா, சரி. இப்போ பாருங்கள், அந்த பந்தியில் 2வது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. மேலே பந்தியில் கூறப்பட்ட தொடர்பாடல் எவ்வகையான தொடர்பான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், 60 ஆசிரியர்கள் கொண்டு ஒரு குழுவாக இருக்குது. சனக்கூட்டம்னு சிலக்குள்ளே நாங்கள் படிச்சுக்கிறோம். என்ன தொடர்பாடினர் ஒருவராக இருக்கக்குள்ள, அதாவது தன் மனதுக்குள்ளே இருக்கக்குள்ள அது ஆளுள் தொடர்பாடல், 2 நபர் இருக்கக்குள்ள ஆளுடை தொடர்பாடல், சனக்கூட்டம்னு சொல்லக்குள்ள அது என்ன பொதுசன தொடர்பாடல் பிள்ளையால். சனக்கூட்டம் சின்ன பொதுசன தொடர்பாடல். ஒரு குழுவை அடிப்படையாச்சு வரக்குள்ள அது குழு தொடர்பாக சொல்லி படிச்சுக்கிறோம். அதே போல் நாங்கள் படிச்சுக்கிறோம் வெய்சன தொடர்பான்னு சொன்னால் எண்ணற்ற பெருநர்கள் விசால வாங்கி கூட்டம் சொல்லி படிச்சுக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், 60 ஆசிரியர் அடிக்கிறாங்களாம், ஒரு கூட்டம் தானே நடந்துக்குது. அப்போ நான் அப்படி பார்க்கல, என்ன தொடர்பு அழைக்கும், ஒரு குழு தொடர்பு அழைக்கும். ஆளு ஒருத்தருக்குள்ள நடக்குதா இல்லை, ஆளுடைய 2 பேருக்குள்ள நடக்குதா இல்லை. வேசனம் சொன்னால் ஒரு விஷால என்ன எண்ணற்ற பெருநர்கள் நான் சொல்கிறேன். எனவே இது குழு தொடர்பு நான் சொல்லலாம். சரியா, சரி. 3வது கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். மேற்குறிப்பிட்ட தொடர்பாடல் கம்யூனிகேட்டர் யாரு, தொடர்பாளர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு அந்த கூற்றில மென்ஷன் பண்ணிட்டாங்க, யார் தலைமை தான் இங்கே இருக்கிறார், அதிபர் தான் தலைமை தான் இருக்கிறார். அப்போ யார் இங்கே தொடர்பாடினர், அதிபர் தான் என்ன தொடர்பாடினர் இல்லைங்களா. ரைட். 4வது கொஸ்டினை பாருங்க. மேற்குறிப்பிட்ட தொடர்பாடலின் பெருநர் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பெருநர் யார் பிள்ளைகள், அங்கே ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தானே அந்த கூட்டம் வச்சுக்கிறாங்க. எனவே டீச்சர்ஸ் மாதிரி தான் நாங்கள் ரிசீவர்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னே தகவலை பெற்றுக்கொள்வவங்க வைக்கிறாங்க. பெருநர்னு சொல்கிறாங்க, வாங்கின்னு கூட சொல்லலாம். ரைட். அடுத்தது பாருங்க, யுனெஸ்கோ அமைப்பினால் புரூன்வெல் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு நம்ம படிச்சுக்கிறோம். என்ன பிள்ளையால், 1982ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த பிரகடனம் வந்துட்டு எங்களுக்கு முன்வைக்கப்படுது. அதை நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து கொள்ளணும். அதே போல் இப்போ உலகளாவிய ரீதியில் தொடர்பாடல் பாடம் எந்த பல்கலைக்கழகத்தில் உருவாகிச்சுன்னு சொன்னால் சிக்காகோ இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம். இலங்கையிலன்னு சொல்லி கேட்டால் தெஹிவளை கனிஷ்ட பல்கலைக்கழகம். அப்படியான கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம், உனக்கு வரலாம். அடுத்தது பாருங்கள், 6வது கொஸ்டினை. தொடர்பாடல் துறையை விருத்தி செய்யும் நோக்கில் மக்களும் அவர்களது முரண்பாடுகளும் 1927 எனும் கோட்பாட்டாக்கத்தை முன்வைத்தவர். அப்போ நாங்கள் 3 கோட்பாட்டாக்கங்கள் இருக்குது. மக்களும் அவர்களது முரண்பாடு செல்லக்குள்ள ஜோன் டூவி என்ன பிள்ளையால், சார்ல்ஸ் ஹொட்டன் கூலியின் சமூக அமைப்பு, வால்டர் லிப்மன் என்ன மக்கள் கருத்து, கேட்லவின் வாய்க்காப்பு என்ன கரு. சரியா, அப்போ இப்படியான கொஸ்டின்ஸ் நமக்கு தரப்பட்டுக்குது.